அவையில் இருக்கும் அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். 21 வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி 16 வேட்பாளர் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார். தேமுதிகவோட கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார். அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் விட்டு போட்டு ராஜா சார் எங்க இருக்கிறாரோ அங்க நான் வந்துடுறேன்ப்பான்னு ஓடி வந்துட்டேன். ஒரு ஆச்சரியம். ராஜா சாரை பத்தி இன்னும் நிறைய சொல்ல போறீங்க. அது வந்து கொல்லன் பட்டறையில ஊசி விற்கிற விஷயமா இருக்கும். திரு கமலஹாசன் சார்லாம் ராஜா சாரை கமலஹாசன் சார் அனுபவிச்சு அதை நம்ம கேட்கணும். அதுதான் வந்து அந்த அது அனுபவம் வந்து அப்படி இருக்கும். ஏன்னா இசையை வார்த்தையாக்குவது அவ்வளவு சுலபம் இல்லை. திரு கமலஹாசன் சாருக்கு வந்து நிறைய லாபகமாக சாத்தியம். அண்டு பாரதியா சார் பாரதி மாம் சொன்ன மாதிரி எவ்வளவு காட்சிப்படுத்தலை எப்படி பின்னி படம் எடுத்திருப்பாங்க. அது வந்து அந்த இசையை வந்து எப்படி கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய வியப்பு பார்த்துட்டே இருக்கும். ராஜா சாருடைய பயோபிக் வரப்போகுது அப்படின்னோடனே நான் அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆச்சு அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜா சாருடைய இசையை கேட்பது ரொம்ப ஈஸி, சுலபம், ரசனை, சுகம். ராஜா சாரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து சாரை வந்து அது அவருடைய கதை அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்கஷன் நடக்கும், எங்கே ஆரம்பிக்குன்னா அந்த கதை வந்து ஒரு கதை இல்லை, ஒரு பொன்னியின் செல்வர் மாதிரி ஒரு சகாப்தம். அது வந்து எத்தனை வால்யூம் போட்டாலும் தாங்காது. அப்போ அதுக்குள்ளே எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு அந்த டைரக்டருடைய ஸ்க்ரீன் பிளே வந்து நான் நினச்சி பார்க்குறேன். அது வந்து ஒரு கற்பனை கேட்டாத ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எதிர்பார்ப்புகள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கண் முன்னாடி தெரியுது. அண்டு தனுஷ் சார் கேட்கவே வேண்டாம். அந்த கமல் சாருக்கு பிறகு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ல வந்து அவ்வளவு பெரிய டீட்டெயிலிங் காட்டக்கூடிய ஒரு மகா நடிகன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிறவி. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து கட்டாயமா ராஜா சாரை எப்படி கொண்டு வர போறாருங்கிறது பார்க்கறதுக்கு, அந்த சேஞ்ச் ஓவர், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். பயோபிக்னாலே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நான் வந்து ரெண்டு செய்தி மட்டும் நான் விடைபெற நினைக்கிறேன். சாலமன் பாப்பியா சார் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 3 நிமிஷம் எடுத்தாங்க. நான் வந்து அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடிச்சிடணும்னு நான் பார்க்குறேன். ராஜா சாருடைய கதைகளில் வந்து பின்னாடி தேடி பார்த்தா, நான் ஒரு செய்தியாளன், ஒரு பத்திரிகையாளருங்கிறனால அந்த செய்தியை மட்டும் அதை ஷேர் பண்ண பார்க்குறேன். கொஞ்சம் அநேகமாக நான் கேள்விப்பட்டு வெளியில் வராத செய்தி. ராஜா சார் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மனிதர், எப்படி வரலாற்றில் பதிவாக வேண்டிய ஒரு மனிதர், எப்படி வந்து இதற்கு முன்னும் பின்னும் இல்லாத ஒரு வரலாறு இல்லாத மனிதர் அப்படின்னா 2 முக்கியமான இன்சிடென்ட்களை சொல்லணும். ஒன்று, உங்களுக்கு எல்லாம் பிரபலமா தெரிஞ்ச சினிமா துறையில வந்து ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஏற்பட்ட திரைத்துறையில நடந்த ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக் வந்து அறிவிக்க போறாங்க. அது எத்தனை நாள்ல முடியும், எப்போ முடியும்னு தெரியாது. ஒட்டுமொத்த துறைகளும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக்கை நடத்துது. அப்ப பிரசாத் ஸ்டுடியோல ராஜா சாருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி சார் வந்து அந்த 7:30 மணிக்கு அந்த தன்னுடைய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டிஃபன் பிரேக்குக்காக வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது இயக்குநர்கள் சங்கத்துல இருந்து பாலச்சந்தர் சார், தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து KR சார், நடிகர் சங்கத்துல இருந்து திரு சிவகுமார் சார், இந்த மாதிரி ஒரு பெரிய கேங்கே நிற்கிறாங்க. எல்லாருமே விஐபிகள். அவங்க வந்து ராஜா சாரை பார்த்துட்டு, ராஜா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படின்னு. அப்படியா, சரி, நான் என்ன பண்ணணும், நான் பாட்டெல்லாம் பண்ண வேண்டாமா, நானும் மியூசிக்கெல்லாம் நிப்பாட்டிடுவோம். இல்லை இல்லை, நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம், நீங்க மியூசிக் பண்ணுங்க அப்படின்றாங்க. நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம், நீங்க மியூசிக் கண்டினியூ பண்ணுங்க, நீங்க கம்போசிங் கண்டினியூ பண்ணுங்க, நீங்க ரெக்கார்டிங் பண்ணுங்கன்னு இருக்காங்க. யூ ஓன்ட் பிலீவ், 6 மாதம் ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகமும் ஸ்ட்ரைக் செய்து ஸ்தம்பித்து நிற்கிறது. 6 மாசமும் ஸ்ட்ரைக் பீரியட்ல இடைவிடாது இளையராஜாவின் இசை ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருந்தது. என்ன காரணம் ராஜா கேட்கிறாரு. என்னம்மா, ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, நீங்க எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்றீங்க, எல்லாருமே சொல்றீங்க, அப்ப என்னை மட்டும் பண்ண சொல்றீங்களே அப்படின்னா, இது எத்தனை நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக் போகுமோ தெரியாது. ஸ்ட்ரைக் முடிஞ்சு நாங்க திரும்ப ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கு ஏதாவது காட்சி வேண்டாமா, உங்களுடைய பாட்டை வச்சுதான் நாங்க படப்பிடிப்பே ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒட்டுமொத்த திரையுலகமும் இயங்காமல் ஸ்தம்பித்து நிற்க போதும் இயற்கையை போலவே தன்னுடைய இசையை போலவே இயங்கிக் கொண்டே இருப்பவர் இளையராஜா. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மனிதர். இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பீரியட் நம்ம சொல்லலாம். எல்லாருக்குமே இப்ப வந்தாங்க, இப்ப போனாங்க, இப்ப வந்தாங்க, இப்ப போனாங்க, இந்த பீரியட் சொல்லலாம். ஆனா ராஜா சாரை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு சாரோட புரோகிராம் பண்ணும்போது சொன்னாங்க, இந்த நிலா அது வானத்து மேலே பாட்டு இருக்குல்ல அப்படின்னு. ஆமா, அது ஒரு தாலாட்டு பாட்டு தெரியுமா அப்படின்னாங்க. நிலா அது வானத்து மேலே தாலாட்டு பாட்டா? அது மணிரத்னம் சாருக்கு எப்படி போட்டு கொடுத்தேன்னு சொல்லி சொன்னாங்க. அதை வந்து போட்டு அது எப்படி வந்து தாலாட்டு பாட்டா இருந்தது, அப்புறம் எப்படி அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு எழுச்சி மிக்க ஒரு பாட்டா மாறிச்சு, ஒரு கிளர்ச்சி மிக்க பாட்டா மாறிச்சு நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர்ல எப்படி டீட்டெயில் கொடுக்குறாங்கன்னு, அப்படி வந்து ஒரு
அந்த காலம் மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாக்குறோம். அது வந்து ஏதோ பழைய பாட்டே சொல்லிட்டு போற வழி நெடுக காட்டுமல்லி அண்ணன் வெற்றிமாறனுடைய இதுல அது எப்படி சூத்திங்கா இருக்கும். அதை கேட்டுட்டா அந்த காடு, அந்த இருட்டு, அந்த பூச்சிகள், அது அந்த அத்தனையுமே பக்கத்துல காதலி, அந்த சொல்ல முடியாம தவிக்கிற அந்த தவிப்பு, அது அத்தனையுமே கண்ணுக்குள்ள வந்துருது. இப்ப கரண்ட்ல இவ்வளவு லாங் பீரியட். அம்மா சொன்ன மாதிரி எங்களுடைய அப்பா காலத்திலிருந்து, என்னுடைய காலத்திலிருந்து, என்னுடைய பிள்ளைகள் காலம் வரைக்கும் இது வெறுமன இசையுடைய டிராவலா மட்டும் இல்லாம அவருடைய ப்ரொஃபஷனுடைய டிராவலாவும் இருந்திருக்கு. ராஜா சார் மட்டும்தான் அவருடைய அலுவலகத்துல மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே 365 டேஸ் முழுக்க முழுக்க குறைந்தபட்சம் 10 இயக்குனர்கள் அல்லது தயாரிப்பாளர்கள் வந்து 25-30 இயக்குனர் தயாரிப்பாளர் வரை தினம்தோறும் ராஜா சாரோடைய ஆபீஸ் வாசல்ல நின்று இருக்கிறாங்க. எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க. கிட்டத்தட்ட 10-30 இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் வரை ஒரு நாள் பாக்கலாம். 365 டேஸ். இது வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு மேல நடந்துகிட்டு இருந்த விஷயம். ஒரு நாள் 2 நாள்ல எவ்ரி டே. கற்பனை பண்ணும், ஒரே தீபாவளியில 3 படங்கள். ஒரே தீபாவளியில ஒன்னு ஆன்மீக படம், ஒன்னு கிரைம் படம், ஒன்னு சோசியல் படம். இப்படி நிறைய விஷயம். ராஜா சாருடைய இசையில மட்டும் இல்ல, அவருடைய ப்ரொஃபஷன்லயும் ஒரு ஒரு மெஷின் போல, ஒரு மேக்னெட் போல, ஒரு மெஜிஷியன் போல, அது என்னவாறலாம் இருந்திருக்காருங்கிறது சொல்லவே முடியல. அது பெரிய ஆச்சரியங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு ராஜா சார். ராஜா சார் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. அவருடைய ஆன்மீக உலகம், அவர் ஒரு ஆச்சரியமான புகைப்பட கலைஞர் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பாலுமேந்திரா சார் வந்து இவருடைய போட்டோகிராஃபி ஸ்கில்ல பார்த்துட்டு அவருடைய கேமரா ஒன்று இந்த கேமரால எடுத்து பாருங்க, நீங்க சூப்பரா இருக்கும்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி அவருடைய ஆன்மீக பயணம் சொல்லவே முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான உணர்வுபூர்வமா டைரக்டா ஹார்ட்டை டச் பண்ணக்கூடியது. அவருடைய பர்சனல் லைஃப், அதுல வந்த மாற்றங்கள் எவ்வளவு. நான் வந்து அமரன் சாரோட ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ண போது அவருடைய வாழ்க்கை வரலாறு, 2 பேருடைய வாழ்க்கை வரலாறு இணைஞ்சது தானே. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு டி.கே. ரங்கராஜன் சொல்றாரு, அவங்க எப்படி பேட்டவாய் தலையில, முக்கொம்புல, திருச்சியில எல்லாம் வந்து அவங்க வந்து பெல் நிறுவனம், இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் எப்படிலாம் அந்த காலத்துல வந்து அவருடைய மூத்த சகோதரர் பாவலரோட சேர்ந்தவங்க இசையமைச்சிருக்காங்க. இப்படி ஒரு டிராவல் லைஃப்ல வந்து ஒரு 13-14 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு லாங்கஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஈவென்ட்ஃபுல் இவ்வளவு ஆச்சரியமான டிராவல் வந்து கற்பனை பண்ண முடியாது. அம்மா சொன்னது போல உங்களுடைய காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். உங்களுடைய அன்போடு அங்கீகாரத்தோடு இது போன்ற மேடைகள் கிடைக்கிறது என்பதே இறைவனுடைய கொடை. நீங்கள் இன்னும் எங்களை வழிகாட்டி கொண்டே இருக்க வேண்டும். இந்த அற்புதமான முயற்சியில இந்த பயோபிக் அப்படின்னாலே எப்பயுமே சேலஞ்சஸ் அதிகமானது. அதுல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த சேலஞ்சஸ் டைரக்டர் அண்ட் ஆப்வியஸ்லி த கிரேட் ஹீரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இறைவன் துணை இருக்கட்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஸ்ரீராம் அவர்கள் கால் பண்ணி இன்னைக்கு வரணும்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இங்கே வந்து என்ன சொல்கிறது, என்ன பேசுறதுன்னு தெரியல. பெரியவர்கள்லாம் இருக்காங்க. இது வரைக்கும் சொல்லாத எதையும் நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல. அவர் ஒரு பெரிய கடல் மாதிரியானவர். மிகவும் எப்படி சொல்கிறது, நிறைய பேருடைய பிலீஃப்க்கு அகேன்ஸ்டாக அவர் மிகவும் தன்னடக்கமானவர். அது நிறைய பேருக்கு தெரியல. அவர் வந்து இல்லை, இது ஏன் சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் பீஸ் பற்றி ஒரு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் வந்து அதெல்லாம் பெரிய ஒர்க் அப்படி சொல்லியிருந்தார். நான் வந்து உங்களால் முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா, அவர் சொன்னார், இல்லை நமக்கு நம்மளுடைய உயரம் தெரியணும், எனக்கு என்னோட ஹைட்டு தெரியும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நான் எனக்கு வரும்போது கூட யோசிச்சிருந்தேன் என்னெல்லாம் சொல்லலான்ட்டு. பட் நிறைய இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. வெற்றி சொன்னது மாதிரி தான், நான் ரொம்ப தயங்கி தான் அவர்கிட்ட ஒர்க் பண்ண போனேன். அவர் வந்து ஏன் இவ்வளோ தயங்குறீங்க? இல்லை, ஜென்ரலாகவே நாங்கள் பிறந்ததுலேருந்து உங்கள் மியூசிக் கேட்டு வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் டைரக்டர், ஒரு டைரக்டர் என்ன கேட்குறாரோ அது கொடுக்குறதா என்னுடைய ஒர்க்கு, அதனால் நீங்கள் என்ன வேணால் கேளுங்கன்னாரு. அது உண்மை. நான் இங்கே வந்தது இந்த படத்துக்கு வாழ்த்துறதை காட்டிலும் அதிகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலான்னு தான் நான் வந்தேன். அருள் கூர்ந்து எல்லோரும் அவரோட ஒரு தடவை வேலை செய்திருப்பார்கள். இது அவருக்கு இல்லை, இது இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு டெக்னீஷியன் வந்து இருந்தாருன்னு நாளைக்கு யார்கிட்ட சொன்னால் நம்ப கூட மாட்டாங்க. உங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ணி பார்த்தா தான் அந்த அனுபவம் புரியும். எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சதுனால சொல்கிறேன். அப்புறம் வரும்பொழுது நிறைய யோசிச்சுட்டு பெரிய பெரிய ஆசைகளோடு வாங்க. ஏன்னா அவர் ஒரு வனதேவதை மாதிரி எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு. நாம் பெருசாக கேட்டால் அவர் பெருசாக கொடுப்பார். அதனால்
அனைவரும் வந்து அவரோட ஒர்க் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இளைஞர்கள், அப்புறமா ஏற்கனவே அவரோட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் அவரோட திருப்பி ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் நல்லா வரும்னு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. நான் அவருடைய ஒர்க் பண்ணும்பொழுது அதிக நாள் ஒர்க் பண்ணதான் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதம் தினம் போய் அவரோட உட்காந்துக்குவேன். 10 நிமிஷம் தான் ஒர்க் பண்ணுவோம். பட் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. ஸோ அந்த கதைகளில் நிறைய விஷயங்களை அருண் படமாக எடுப்பார்னு நினைக்கிறேன். இந்த இந்த படம் எப்படி எடுப்பாங்கன்னு நான் ரொம்ப தயங்கி இருக்கும் பொழுது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினச்ச பொழுது, இந்த மலைப்பெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி தயக்கங்களை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்படாத ஒரு டைரக்டர் இருக்கார். அதனால் அவர் அருண் அதை பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் எந்த பாத்திரத்தை கொடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடிய நடிகர் இருக்கிறார். அவர் அதை சிறப்பாக செய்வார்னு நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா ஏதோ ஒரு புதிய உலகுக்கு அந்த மாதிரி சொல்ல வரும்போது, என் நண்பன் இளையராஜா உலகத்துல நம்ம எதையோ அதிசயமா பார்ப்போம். உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க. இன்றைய அதிசயம் அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க. இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு. இந்தியாவிலேயே இதுவரையிலும் நானும் சினிமா கலைஞர் வந்திருக்கேன். எத்தனையோ மியூசிக் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அவனை சைல்ட்ஹுட்லேருந்து நான் கூடவே வந்தேன். அது என்ன சக்தியோ அவனுக்கு, அவன் கண்ணை பாருங்க, ஒரு பவர்ஃபுல் ஐஸ். அந்த முதல்ல மூஞ்சிலிருந்து இப்படா என்னடான்னு மேடை நாகரிகருதி நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்து விடாது. ஏன்னா நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம், ஆனால் சொல்ல முடியல. அவன்னு தான் எனக்கு சொல்லி பழகம். அதனால் அதை யாரும் தவறாக எடுத்துக்கிறாங்க. சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப அதிசயம். பக்கத்தில் இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன். When he compose, he forget himself. அவன் மூச்சோட இசையாக தான் வெளியே வரும். சும்மா அந்த விரலை வச்சு தடுத்த நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க. ஹார்மோனியை பற்றி அவன் கீபோர்டு வாசிக்கிறதில்ல. அந்த ஹார்மோனியை பற்றி என்னை வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் இழுத்துக்கிறேன். அவனும் ட்ரை பண்ணுறான், நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுருவான்னு. விட மாட்டேங்குது அந்த ஹார்மோனியம். கைவி அப்பேற்பட்டோம். என்ன ஏன்னா உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி சின்ன ஃபங்க்ஷனாக இளையராஜாவுக்கு பார்த்து இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும். அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்துக்கணும் ஒரு ஆசை. அது ஒரு தூய்மையான சட்டை, தூய்மையான மூஞ்சி. எப்படா என் கூட தான் இருந்தேன், எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு? சின்ன வயசுலேயே ஞானம். எல்லா இடங்களும் சொல்லுவேன். அந்த காலத்து இன்னைக்கு என்ன, அந்த காலத்திலேயே ஒரு கம்பியை போட்டுக்குவான், இதில் கட்டுவான், இந்த கம்பி இங்கே போய் கட்டுவான், ஒரு பூட்டு எடுத்துக்குவான். நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். டொங்கின்னு ஒரு தட்டுவான், இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகும்ல, வாசிவான் பூட்டை வச்சுக்கிட்டு. ஒரு அதிசய பிறவின்னு மேடையில் இருக்க சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி. காலங்களால் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது. நானே அசதுவேன். ஒரு பெற்ற தாய் அப்படின்னு பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சிருவோம். அதுபோல
ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல, உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருகே இருக்கான்னு தெரியல. த கிரேட் இளையராஜா. இது ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பண்ணணும். அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவனித்து செய்யணும். பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும். ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது. இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா. அது வரும். அது தனுஷ் எனக்கு ஆச்சரியம், எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்து வைக்கிறாரு. நான் ரொம்ப அதிசயப்படுவேன் தனுஷ். ஐயோ எப்படி நான் நடிகனாக எடுக்கிறதா, இயக்குனராக எடுக்கிறதா, எழுத்தாளனாக எடுக்கிறதா, எந்த இதுக்கும் கட்டுப்படாதே தனுஷ். எல்லாமுமாய் நான் கூட வேலை செஞ்சேன், மிரண்டு போயிட்டேன். அதை மனிதாபிமானத்திலே சரியா கடவுள் கொண்டு சேர்த்திருக்காரு பாருங்க இளையராஜாவின் தனுஷ். ஏன்னா ஏதோ நடக்க இருக்கிறது, இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்க இருக்கிறது. அதனாலதான் 2 பேரையும் கடவுள் கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப பேசக்கூடாது இளையராஜாவை பற்றி பொழுது நீங்க, ஏன்னா தெரிஞ்சது தானே கதைச்சிக்கிட்டே இருக்கணும். they will prove, அவங்க நிரூபித்து காட்டுவாங்க. பாரதி ராஜா என்ன, இந்த ராஜா இந்த ராஜாவுக்கு இப்படித்தான், யார் ராஜாவா இருந்தாலும் தோத்துருவாங்க, இந்த ராஜா மட்டும்தான் ஜெயிப்போம். அது ஒரு பாட்டு ஒன்று போடுவான், ராஜா 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 இந்த ராஜா தூக்காரு. அது எனக்கு அப்படி போட்டு கேட்டேன், தூக்காத எங்கும் கூஜானோம். கிரேட் மேன். வெற்றிமாறனைலாம் ரொம்ப அசட்டாக நினைக்கிறேன். தனுஷ் வெற்றிமாறன்லாம் இந்த நாட்டுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய அசட். இளையராஜா வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னா, எனக்கு இளையராஜா வீட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கே அவன் இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது அவன் கேட்பான். ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம சொல்லி பார்ப்போம், என்ன அற்புதம் இல்லை, பாட்டு சூப்பர், இல்லை அந்த போட்டுங்க என்ன தெரியும் மியூசிக் பேசுவான். நான் உனக்கு பிரமமாக பாராட்டுவேன், உனக்கு என்ன தெரியும் மியூசிக் தெரியாதுடா. அதனால கிரேட் பீப்புள். கமலஹாசன் நான் வரிசையாக சொல்ல முடியாது. அவன்லாம் கலையுலகத்துடைய மிகப்பெரிய சொத்து. தண்ணி விடுங்க போவேன். அதுவே படம் எடுக்கும்போது அவன் பெரிய பாப்புலர் ஹீரோ, மலையாளங்கள் அது இது நடிச்சுட்டு இருக்காரு. பாரதி ராஜா கூப்பிட்டு, எனக்கு கலைஞர் இல்லையா கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்தையும் இந்த ட்ரெஸ்ஸு இப்படி இருக்கணும், காக்கி சட்டை உள்ளக்கா மாதிரி நடைய அவன் கொடுத்த நடனம். அதில் டென்ட்டு இல்லை கடி டெங்கு அடி டெங்கு நடனமா. கடவுள், நான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி. கமலோட சேர்ந்து தனுஷ் கூட வெற்றிமாறன், நான் லக்கி ஃபெலோ. நான் தான் அந்த 16 வயதில் ஒரு நடனம் நடப்பான். எவனாவது எல்லா ஹீரோ, ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கோவம் மட்டும்தான் கொடுத்தேன். அவன் ஒன்றுமே சொல்லலை. என்ன பண்ண, என்ன கட்டணமா இல்லை அவுத்து விடணுமா சொல்லலாம். அந்த துணிச்சல் இல்லைவன். கலைஞர்கள் அவனை மாதிரி துணிச்சலான கலைஞன், சாக்ரிஃபைஸ் கலைஞன் கிடையாது. ஏதோ கேரக்டர் பண்ணுறது இல்லை அந்த ஆள். அதை எங்கேயோ அந்த 10 செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமென்ஷன் வரும். நம்ம இப்படி நினைச்சுட்டு இருப்போம், ஆத்தாவையும் காசு விடுன்னு எப்படி சொல்லுறது, நம்ம வேற மாதிரி சொல்லி கொடுப்போம். ஆத்தாவையும் காசு விட போறேன்னு சொல்லுங்க சார், அதில் சேஞ்சஸ் பண்ணுவோமா? இந்த ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கு, உச்சரிப்பு. அத்தைய பெருங்கலைஞன் இளையராஜா, கமலஹாசன், தனுஷ், வெற்றிமாறன்
எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான். மிகச் சிறப்பாக இந்த படம் வந்து த வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ், த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ்னு வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும், சைனாக்காரன் பார்க்கணும், அமெரிக்கன்ஸ் பார்க்கணும், எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும். இது வெற்றி அடைய நான் வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை. There is no words to catch and tell. என்னால் வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை. இன்னைக்கு கூட உடம்புக்கு முடியல. சரி வந்துடும். ஏன்னா இளையராஜா நான் எப்படி வீட்டில் படுக்க முடியும், எது நிற்கிறேன் நடவதெல்லாம் காட்டிட்டு தான் வந்தேன். என்னை விட மாட்டேன்ட்டாங்க, நீ நடக்க மாட்டேன், மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துருவேன், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன். அதே மாதிரி ஹாசினி வந்து சார் என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் கிங்காக வர வேண்டும் என்று நினைப்பேன். அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதி ராஜா தன்னை இழக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்க. ஐ லவ் தி சினிமா. எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது, சினிமாவை தர ஒன்றுமே தெரியாது. அதுலேயும் போனால் தான் எனக்கு மரணம். அதனால டோன்ட் ஃபீல் ஃபார் மீ, ஐ எம் ஓகே, ஐ எம் ஓகே. நவ் ஐ எம் announcing, okay, I will do more films till the last film. எப்பயாவது வரும், ஒரு 100 வயசுலையோ 105 வயசுலையோ ஆசை பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வயசுலையோ 105 வயசுலையோ டைரக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இதோடு மிகச்சிறந்த வாழ்த்துக்களை கூறி இந்த வேர்ல்டு ரெக்கார்டாக இந்த இளையராஜா படம் வர வேண்டும். அவன் அருள் மாதிரி ஒரு டைப்பான ஆள் டைரக்டருக்கானே. ஐயோ அவன் குலகாரன். ஆமாம், நீங்கள் அவன் படம் பாருங்க, குலகாரன் தெரியும். அற்புதமான டைரக்டர். நான் எப்படி உனக்கு இதெல்லாம் வருது, நாங்களும் தான் இத்தனை படம் பண்ணிட்டோம், டைரக்டர் வந்துட்டோம். ஆனால் கிரேட், உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது. மிகப்பெரிய உலக ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டாக இது திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.